தங்கராஜ் லூஸ் ஐடியாவை கேட்டு இந்த சுரேஷ் வந்து மதி பக்கத்தில் போகிறாங்க. மதி என்ன விஷயமா என் பக்கத்தில் வந்து நிற்கீங்க அப்படிங்கிறாங்க. இல்லை நம்ம வாழ்க்கை இனிமே தான் ஆரம்பிக்கணும் வா அப்படின்னு சொல்லி கையை பிடிச்சோன்னா சரியான கோபத்தில் கடாசிடுறாங்க. பொத்துன்னு விழுந்த சுரேஷ் என்ன நினச்சிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. கத்துனோன்னு எல்லாருமே வீட்டிலேருந்து வந்துடுறாங்க. சுரேஷ் என்னாச்சுன்னு சொல்லி கதவை அவங்க டக் டக் டக்குங்கும் போது கதவை திறந்துடுறாங்க. என்னப்பா அப்படிங்கிறாங்க. என்னடா சவுண்டு அப்படிங்கும்போது இல்லை ஒன்றும் இல்லைப்பா அப்படிங்கிறாங்க. டேய் உன் சவுண்டு தான் ரொம்ப கேட்டுச்சுடா என்னன்னு சொல்லு அப்படிங்கிறாங்க ராகவன். உடனே ஒன்றுமில்லப்பா நானும் மதியம் வாழவே ஆரம்பிக்கலை, அதான் தாம்பத்திய வாழ்க்கை வாழு அப்படின்னு சொல்லி மாமா சொன்னாங்க, அதனால தான் நான் வாழ போனோம்பா அப்படிங்கும்போது வெக்கமா இல்லை இதை எல்லார்ட்டையும் சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. வெக்கமா இல்லையா எங்கள் வீட்டு முன்னாடி இப்படி பேசுகிற அப்படின்னு சொல்லி பலார்னு வாங்கியிருந்தாங்க சுரேஷ் மதிக்கு ஒன்றும் ஓடலை. இவ்வளோ பேர் நிற்காங்க, இவ்வளோ பேருக்கு மத்தியில் வந்து பலார்னு வாங்கிடல அப்படின்னு சொல்லி பதிலுக்கு பலார்னு வாங்கியிருந்தாங்க. இதை பார்த்து எல்லாருமே பயங்கர ஷாக் ஆகிடுறாங்க. சுரேஷுக்குமே ஒன்றும் ஓடலை பதிலுக்கு பதில் பண்ணுறாளே அப்படின்னு சொல்லிட்டு ஷாக்காகவே நிற்கிறாங்க. மலர் விடு மதிங்க வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போயிடுறாங்க. இங்கே ரொம்ப கடுப்பான ராகவனும் ராஜலட்சுமி இன்னும் ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டில் இருக்கக்கூடாது, உடனே இவங்க வீட்டுக்கு ஃபோன் பண்ணுங்கள், மாப்பிள்ளைக்கு ஃபோன் பண்ணுங்கள் அப்படிங்கிறாங்க. உடனே தங்கராஜ் கால் பண்ணுறாங்க. தங்கராஜ் கால் பண்ணி இந்த மாதிரி சுரேஷ் மேலே கை வச்சுட்டா போயிட்டாங்கும்போது, மாமா இன்னும் வச்சுட்டு பார்க்கக்கூடாது, அந்த மதியை வந்து இந்த வீட்டிலே வச்சு பார்க்கக்கூடாது மாமா, நான் வந்துக்கிட்டே இருக்கேன், நீங்கள் அதுக்கு முன்னாடி அப்பனுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லி அவளை கூட்டு போக சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. உடனே மதியோட அப்பாவுக்கு கால் பண்ணுறாங்க ராகவன். உடனே வீட்டுக்கு வாங்க, வந்து உங்கள் மோளை கூப்பிட்டு போங்க அப்படிங்கும்போது, என்னது சம்மந்தி என்னாச்சு வாரிமையாக முதல்ல அப்படிங்கிறாங்க. எங்கள் வீட்டுக்கு வந்துடுறாங்க. வந்தோடனே என்ன மதி ஆச்சு அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே கேட்குறாங்க. எப்பா என் மேலே அவர் கை வச்சார், அதுக்கு பதிலாக நான் வச்சிட்டேன்பா அவ்வளோதான் அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட மதியோட அப்பா அப்படின்னு நிற்கிறாரு. உடனே ராகவன் சொல்கிறாரு, எப்படி என் மோன் மேலே கை வைப்பாங்க போவாங்க, இன்னும் ஒரு நிமிஷம் கூட இருக்கக்கூடாது, எப்படி கை வைக்கலாம் அதுக்கு பதில் சொல்லிட்டு போங்க அப்படிங்கும்போது, மாப்பிள்ளை மட்டும் கை வச்சது சரியா, மாப்பிள்ளை வச்சது சரின்னா என் மோன் வச்சது தப்பு தான், நான் எப்போவுமே வந்து என் பிள்ளைக்கு வந்து எப்படி இருக்கணும் எது இருக்குன்னு சொல்லி கொடுத்தான் வளர்த்துருக்கேன், எனக்கு நல்லாவே தெரியும், மதி கிளம்பலாம், நம்மளுக்கு சுயமரியாதை இல்லாத இடத்துல வந்து இருக்குன்னு அவசியமே இல்லை, அப்பா கல்யாணம் முடிச்சு கொடுத்துட்டாரு, நம்ம இங்கே தான் இருக்கணும் அப்படின்னு உனக்கு அவசியமே இல்லைவா, கிளம்பி போகலாம் அப்படிங்கும்போது, அப்பா நீங்கள் சொல்லிட்டீங்க நான் கிளம்புறேன்ப்பா, ஆனால் வந்து என்ன இந்த நிலைமைக்கு ஆனாகணும் நான் ஒன்றுமே சும்மா விட மாட்டேன்ப்பா அப்படிங்கிறாங்க. மதி முதல்ல நம்ம வீட்டுக்கு போகலாம், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் வா அப்படிங்கிறாங்க. இங்கே அப்பா வந்து கூப்பிட்டு கிளம்பி போயிடுறாங்க. இங்கே ரொம்ப சோகமாக இருக்காங்க மலர். இங்கே நடந்தது அப்படியே ரேவதிக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க. ரேவதி ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. இந்த சுரேஷுக்கு கொஞ்சம் கூட அறிவு கிடையாது, என் வீட்டுக்கார் தான் வந்து ஏதோ ஒரு லூஸு மாதிரி சொன்னார்னா இவன் அப்படியே கேட்டுட்டு செய்யணுமா, இதே தான் அங்கே வீட்டில் செஞ்சான், அவள் தூக்கி கடாசுனா நெத்தியில் ஒரு மாதிரி ஆச்சு, இப்போ மறுபடியும் தேவையில்லாமல் வாங்கி கட்டிகிட்டு இருக்கான், அதுபோக இவ்வளோ பேர் இருக்கும்போது எப்படி மதி கன்னத்தில் எப்படி விடுவான் பலார்னு, அவனுக்கு ரொம்ப ஓவர் ஆயிடுச்சு, நான் வந்துக்கிறேன் அப்படிங்கிறாங்க. இப்போ மதியை வந்து அவங்க அப்பா வீட்டுக்கு கூட்டி போயிட்டாங்க. இனிமேல் மதிங்க வருவாளான்னு எனக்கு தெரியல, ரொம்பவே கவலையாக இருக்குது, மதி நம்ம வீட்டில் ஒரு ஆள் நம்ம கூட சந்தோஷமாக பேசுகிறவா, இப்போ என்ன பண்ணுறது அப்படிங்கிறாங்க. அண்ணி நான் என்ன பண்ண முடியும், இப்போ என் வீட்டுக்காரர் வேறு அங்கே பிறப்பிட்டு வந்துட்டுருக்காரு, இப்போ நம்ம ஏதாவது பேச போக என்னால் தான் அப்படி ஆயிடுச்சு இப்படி ஆயிடுச்சின்னு கூட சொன்னாலும் சொல்லுவார், கொஞ்சம் பொறுங்க என்ன தான் நடக்குன்னு பார்ப்போம் அப்படிங்கிறாங்க. சரி ரேவதி அப்படின்னு சொல்லி ஃபோன் வைக்கிறாங்க. இங்கே தங்கராஜி வந்துடுறாரு. தங்கராஜின்னு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி ரேவதிக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருந்தாங்க. அங்கே என்ன நடக்கு ஏது நடக்குன்னு சொல்லி எனக்கு கொஞ்சம் வீடியோ காட்டலாமா அப்படிங்கிறாங்க. நான் எப்படி காட்ட முடியும் அப்படிங்கிறாங்க. அண்ணி ஜன்னல் ஓரமாக நின்றுட்டு என் வீட்டுக்காரர் என்ன பேசுகிறார் ஏது பேசுகிறாலும் ஒரு ரெக்கார்டு எடுத்து எனக்கு அனுப்புங்க அண்ணி, ஏன்னா எனக்கு வந்து பிரயோஜனமாக இருக்கும், ஏன்னு கேட்டால் அவர் வந்து இங்கே ஒன்று பேசுவார் அங்கே ஒன்று பேசுவார், இப்போ வேறு வந்து மதி வந்து அவங்க வீட்டுக்கு போயிருக்கா, இவர் என்ன சொல்ல போகிறாருன்னு தெரில, இவர் சொல்ல கேட்டுட்டு தான் எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மாவும் ஆடுவாங்க, அதனால் தெரியணும் அண்ணி, இவங்களுக்காக வந்து ரேவதியை வந்து இவங்களுக்காக வந்து மதியை நம்ம ஒரு மாதிரி நினைக்க முடியாது அப்படிங்கிறாங்க. அதுவும் சரி தான் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணும்போது, வாங்க மாப்பிள்ள அப்படிங்கும்போது, மாமா ரொம்பவே ஓவராக அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்காளா, சும்மி விடக்கூடாது, எப்போ என்ன பேசினா மாமா அப்படிங்கிறாங்க. என்ன பேசினானா மாப்பிள்ள, நீங்கள் அதை மட்டும் கேட்டிருந்தீங்கன்னா கொதிச்சு போயிருப்பீங்க மாப்பிள்ள, கொதிச்சு போயிருப்பீங்க, எனக்கும் என் வீட்டம்மாவுக்கும் இந்த வீட்டுக்கும் இப்படி ஒரு நிலைமையே நடந்ததில்லை அப்படிங்கிறாங்க. சுரேஷ் என்னடா பேசினாங்க மாமா அப்படிங்கிறாங்க. அவனெல்லாம் மாமன்னு சொல்லாதான், அவனும் ஒரு ஆளே கிடையாது மாமா அப்படிங்கிறாங்க. டேய் எனக்கு ஒரு அவன் ஆளே கிடையாதுதான்டா அவனை கல்யாணம் பண்ணி வச்சேன், நம்ம சொன்ன சொல்லலாம் கேட்பான்ட்டு கடைசியில் அந்த மதிக்கு இவ்வளோ திமிராகி போச்சா அப்படிங்கும்போது, மாமா நான் வேலைக்கு போகும்போதே கல்யாணம் முடிக்க முன்னாடியே வேலை இல்லாமல் ஆக்குற அளவுக்கு அவன் பண்ணுனான், இவ்வளோ நான் கல்யாணம் பண்ணவே மாட்டேனே, நீங்கள் தான் நம்ம பண்ணி வச்சிங்க அப்படிங்கும்போது, உனக்கு பண்ணி வச்சுட்டு தான்டா நான் கடந்து ரொம்ப சீரழிதேன் வைக்கிறேன் அப்படிங்கிறாங்க. மாமா இப்போ என்ன பண்ணலாம் அப்படிங்கிட்டே, உனக்காக வேண்டாம், நீ சேசனில் தான் நல்லா பார்த்துக்கலாம், உனக்கு அவன் முன்னாடியே வேறு கல்யாணம் பண்ணி வைக்கேன் அப்படிங்கிறாங்க. மாமா அதெல்லாம் எனக்கு வேண்டாம் அப்படிங்கிட்டே, பண்ணி வைக்கணும்டா, அவள் ஓவராக பண்ணும்போது நம்ம அதுக்கு ஓவராக பண்ணணும், பார்த்தல உங்கள் அப்பா நீ நான் உங்கள் அம்மா எல்லாம் சேர்ந்துக்கிட்டா வேலையெல்லாம் பண்ணோமா,
அப்படிங்கிறாங்க. இதை கேட்டோன்னே மலர் அப்போ இவங்க தான் வேலையை வந்து மதி வேலையை இல்லாமல் ஆக்கினாங்களா அப்படின்னு சொல்லி முழிச்சு பார்த்துட்டு வீடியோ பக்கத்தில் போய் எடுக்காங்க. அப்போ சொல்லுதாங்க தங்கராஜ், நீங்கள் சொன்னீங்கன்னு சொல்லி தான் நான் போய் கரஸ்பாண்ட்டை பேசினேன். அவள் டெம்பரரி வேலை கூட பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அனுப்பினோமா, இப்போ அவள் என்ன செஞ்சிட்டா, வீட்டில் தானே இருக்கா. இப்படியே நம்ம விட்டோம் அப்படின்னா அவங்க வீடு ரொம்ப சங்கடப்பட்டு போயிடுவாங்க. ஏற்கனவே அப்பனுக்கு வேறு வழி வாய்ப்பு கிடையாது, ஊராக கடன் தான் வாங்கிட்டு கிடக்கணும். கடன் கொடுக்குறதுக்கு கடன் வாங்குறதுக்கு என்கிட்ட தான் வரணும், நான் பார்த்துக்கிட்டேன். அப்படிங்கும்போது இல்லை மாப்பிள்ளை, எப்படியும் அந்த மதி வந்து ஏதாவது பண்ணுவா அப்படிங்கிறாங்க. சுரேஷ் சொல்கிறார், மாமா இவள் ஸ்டேஷனுக்கு எதுவும் போவாளா அப்படிங்கும்போது, டே அவள் தான் ஓ மேலே இங்கே வச்சுருக்கலடா, எப்படா போவா அப்படிங்கிறாங்க. உடனே அதுவும் சரிதான் மாமா, என் உயரதிகாரி வந்து ஏற்கனவே வந்து என் மேலே ஏதாவது ஒரு பேப்பர் எதுவும் வந்துச்சு அப்படின்னா வேலை அவ்வளோதான், அதோ கதி தான் அப்படின்னு சொன்னான். அதுதான் ரொம்ப கடுப்பாக இருக்குது அப்படிங்கும்போதே, பார்த்துக்கலாம், இப்போ நீ வேலை பார்க்க, நான் பிஸ்னஸ் பண்ணுதேன், என் பிஸ்னஸுக்கு நீ சப்போர்ட்டாக இருக்க, உன் வேலையை வச்சு இந்த குடும்பத்துக்கு ஒரு சில இது இருக்குது, அதனால் நான் அப்படிலாம் மாமா விட்டுற மாட்டேன், பார்த்துக்கிட்டுதேன். மதி வேலையே இல்லாமல் பண்ணோம், அவள் எங்கே வேலைக்கு போனாலும் அது இல்லாமல் பண்ணிடும்டா, நீ கவலைப்படாத, ஆனால் நம்ம தான் பண்ணுதோன்னு உனக்கு அவளுக்கும் தெரியக்கூடாது அப்படிங்கிறாங்க. நான் சரி மாமா, இது யார் சொல்ல போகிறா அப்படிங்கும்போது இங்கே மலர் அந்த வீடியோவை எடுத்து ரேவதிக்கு அனுப்பியிருந்தாங்க. ரேவதிக்கு திருச்சே தாங்க முடியல. நாங்கள் தான் வீட்டில் கிடக்கோம், வேலை செஞ்சுட்டு வச்சுட்டு கிடக்கோம், மதி நல்ல மாதிரி வேலை பார்க்க வைக்கான்னு சந்தோஷப்பட்டா, இவங்க இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காங்களா, இவங்கள சும்மி விடக்கூடாது, வைக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவை அப்படியே மதிக்கு ஃபார்வர்ட் பண்ணிடுறாங்க. மதி இதை பார்த்துட்டு, என்ன ரேவதி அக்கா இப்படி பண்ணியிருக்காங்க, வச்சுருக்காங்க, உங்களை சும்மி விட மாட்டேன் அப்படிங்கிறாங்க. நீ சும்மியே விடக்கூடாதுன்னு உனக்கு அனுப்பியிருக்கேன், என் வீட்டுக்காரெலாம் ரொம்ப ஓவராக பண்ணுறாரு, ஒரு அளவு தான் எல்லாமே. ஒருத்தவங்க ஒரு வேலைக்கு போக எவ்வளோ சங்கடப்பட்டுருப்பாங்க, ஆனால் இவர் ஒரு வேலை இல்லாமல் ஆக்குதாரு. அது எங்கள் அம்மா, எங்கள் அப்பா, என் தம்பி எல்லோரும் சேர்ந்து பண்ணியிருக்காங்க. நீ விடவே விடாத. சுரேஷ் வேலையே போனாலும் பரவாயில்லை, எங்களுக்கு வசதி இருக்க தான் செய்யுது, அவன் பொழைச்சிக்கிடுவான், ஆனால் நீ வந்து இதை சும்மா விடாத அப்படிங்கும்போது, ஏக்கா எனக்கு அவரோட வேலை போகணுன்னு அவசியம் இல்லை, இதன் மூலமாக என் வேலையை திரும்ப வாங்கணும், அது போக செஞ்சவங்களுக்கு ஏன் இப்படி செஞ்சோம் அப்படின்னு சொல்லி அந்தளவுக்கு இவங்க அலறணும் அப்படிங்கிறாங்க. கண்டிப்பாக பண்ணு மதி, கண்டிப்பாக பண்ணு, இது நான் தான் உனக்கு அனுப்புனேன்னு தெரிஞ்சாலும் நான் என்ன ஆனாலும் எனக்கு பரவாயில்லை அப்படிங்கும்போது, அக்கா எந்த நாளும் சரி தான், உங்களை நான் சொல்லவே மாட்டேன் அப்படிங்கிறாங்க. பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறாங்க. இங்கே இந்த வீடியோவை எப்பாட்ட காமிக்கிறாங்க. எப்பா இது என்னப்பா பண்ணலாம் அப்படிங்கும்போது, மதி நீ என்ன பண்ணாலும் அப்பா உனக்கு சப்போர்ட்டாக இருப்பேன், நீ என்ன வேணாலும் பண்ணு, பார்த்துக்கலாம் அப்படிங்கிறாங்க. உடனே ஸ்டேஷனில் உள்ள பெரிய உயரதிகாரி போய் பார்க்காங்க. பார்த்துட்டு, சார் இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க, இவங்களை சும்மா விடக்கூடாது, என் வேலை இவங்களால் போச்சு வச்சு அப்படின்னோடனே, அப்படியாம்மா வேலை போச்சா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களெல்லாம் கூப்பிட்டு வர சொல்கிறாங்க. தங்கராஜ், சுரேஷ் அவங்க வீட்டிலேருந்து எல்லோரும் வர சொல்கிறாங்க. இங்கே தங்கராஜ் அம்மா பயங்கரமாக அழுதாங்க. என்னங்க மதி மறுபடியும் ஸ்டேஷனுக்கு போய்ட்டா, சுரேஷ் வரமாட்டான்னு சொன்னான் அப்படிங்கும்போது, தெரியலையப்பா நான் ஸ்டேஷனில் பேசிக்கிறேன், என் மேலே கை வச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, சார் அவள் என் பஞ்சாயத்து, ஆனால் என் மேலே அவள் கை வச்சுன்னு தான் நான் வச்சேன் அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. ஏப்பா அதெல்லாம் நான் பேச வரும்போது அதெல்லாம் அவங்க சொல்லலை, இந்த புள்ள பார்த்த வேலையை நீங்கள் இல்லாமல் ஆக்கியிருக்கீங்க அப்படிங்கும்போது, என்ன சார் சொல்கிறீங்க, அப்படி ஒரு வாய்ப்பே இல்லை சார் அப்படிங்கும்போது, தம்பி இந்த வீடியோ பாரு, இன்னும் ஆக்சிடென்ட்காரன் தானே, இதை பாரு அப்படிங்கிறாங்க. இதை பார்த்துட்டு சுரேஷ் அரண்டு போகிறாரு, தங்கராஜ் அரண்டு போகிறாங்க. சார் சார் நாங்களே கிடையாது அப்படிங்கிறாங்க. நீங்கள் தான் அந்த வீடியோ உங்கள் வீட்டில் தான் எடுத்திருக்கு, இதை பாருங்கள் அப்படின்னோன்னா, அப்போ அது வீட்டில் யார் வீடியோ எடுத்துருப்பா அப்படின்னு சொல்லி எல்லோரும் முழிக்காங்க. மலர் தான் எடுத்துருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நேராக பாக்கியராஜ் கால் பண்ணாங்க. டே பாக்கியராஜ், உன் முன்னாடி வீடியோ எடுத்தாண்டா எங்களை எல்லாத்தையுமே வந்து சேதனை கொண்டு வச்சுருக்காங்க அப்படிங்கிறாங்க. என்னப்பா சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம் அப்படிங்கிறாங்க. அங்கே போய் மலர்கிட்ட போய் கேட்குறாங்க பாக்கியரா ஆச்சு. ஆமாம் நான் தான் எடுத்தேன், ரேவதி தான் அனுப்புனேன், நான் மதிக்கெலாம் அனுப்பலை, இந்த மாதிரி பண்ணாங்க, இங்கே என்ன நடக்குதுன்னு தெரியும்னு சொல்லி ரேவதி கேட்டால் நாங்கள் அனுப்புனேன் அப்படிங்கிறாங்க. ரேவதி தான் அனுப்புனாளா, இது தெரிஞ்சாலும் சங்கடப்படுமே அப்படிங்கும்போது ராகவனுக்கு ஃபோன் பண்ணி, மலர்லாம் எடுக்கவே இல்லைப்பா அவைக்கலை அப்படிங்கும்போது, இல்லை அவள் தான் எடுத்திருக்கா, நம்ம வீட்டிலேருந்து ஒரு உங்கள் பெட்ரூமில் வந்து எடுத்த மாதிரி இருக்குது அப்படிங்கும்போது ஸ்டேஷனில் சொல்லிடுறாங்க. இப்போ பாருங்கள், உங்களுக்கு ஒரே வழி தான் இருக்குது, ஒன்று அந்த பிள்ளைக்கு போன வேலையை நீங்களே மறுபடியும் கொண்டு வரீங்க, அந்த பிள்ளைகிட்ட நான் பேசி இந்த பேப்பரை நான் திருப்பி வாங்க சொல்கிறேன், இல்லையா நீங்கள் எல்லோரும் உள்ளே போகிறீங்க அப்படிங்கிறாங்க. எங்கள் தங்கராஜுக்கு என்னச்சுனே தெரில, சுரேஷ் வேலையும் போயிடும், நம்மளும் உள்ளே போகணும், மாமனார் மாமியும் உள்ளே போயிட்டாலும் நம்மளுக்கு மறுவாதியும் இருக்காது, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு, மாமா இருங்க நான் வரேன் அப்படின்னு சொல்லி கார் எடுத்து நேராக கரஸ்பாண்ட் வீட்டுக்கு போகிறாங்க. போய் சார் வணக்கம் அப்படிங்கிறாங்க. வாங்க தங்கராஜ், நீங்கள் சொன்ன மாதிரியே வந்து அந்த பொண்ணை வேலையை விட்டு நிப்பாட்டிட்டேன், வச்சுட்டேன், இனிமேல் இது சம்மந்தமாக நீங்கள் என்கிட்ட பேச வேண்டாம் அப்படிங்கிறாங்க. சார் சார் அதுக்கு வரல சார், இப்போ மறுபடியும் அந்த பிள்ளைக்கு வேலையை நீங்கள் தான் கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க. என்னையா நினச்சிட்ருக்கீங்க, நீங்கள் நினச்சா வேலை வேண்டான்னு சொல்லுவீங்க, நாங்கள் வேண்டான்னு சொல்லணும், மறுபடியும் நீங்கள் வேலை கொடுங்கன்னு சொல்லணும், நாங்கள் கொடுக்கணுமா அப்படிங்கிறாங்க. சார் தப்பாக நினச்சிக்காதீங்க, இப்படிலாம் ஆகிப்போச்சு, இப்போ நாங்கள் உள்ளே போகாமல் இருக்கணும்னா நீங்கள் பண்ணால் தான் முடியும் அப்படின்னா, என்ன சார் சொல்கிறீங்க அப்படி, ஆமாம் அப்படிங்கிறாங்க. சார் நான் நிர்வாகத்துலையும் கொஞ்சம் பேச வேண்டியிருக்கு அப்படிங்களா. சார் பேசுறதுக்கெலாம் நேரம் இல்லை, எவ்வளோ பணம் செலவாயிட்டாலும் பரவாயில்ல, நிர்வாகத்துக்கு நான் என்னன்னாலும் செய்தேன், நீங்கள் தயவுசெய்து வந்து மதிக்கு ஃபோன் பண்ணி உனக்கு வேலை நாளையிலேருந்து உண்டுமா, பெர்மனன்ட் பண்ணிடுறான் 10 நாள்லன்னு சொல்லுங்கள், அவள் வந்து பேப்பரை திருப்பி வாங்கிடுவா, அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிறாங்க. இங்கே பாருங்கள் சார், 10 நாளில் பெர்மனன்ட் பண்ணிடுவோன்னா நாங்கள் பண்ணிடுவோம், ஆனால் இதுலேயும் பண்ணக்கூடாதுன்னு சொன்னால் நாங்கள் கேட்க மாட்டோம் அப்படிங்கிறோம். சரி சார் நீங்கள் பண்ணிடுங்க, எங்களுக்கு அதனால் உரி இல்லை அப்படின்ட்டு சொல்லிடுறாங்க. மதிக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, ஏம்மா அந்த பேப்பரை திருப்பி வாங்கிடுமா,
உங்களுக்கு வந்துட்டு 10 நாளில் கன்ஃபார்ம் அப்படிங்கிறாங்க. சார் தப்பாக நினச்சிக்காதீங்க, அவங்க சொன்னாங்கன்னு சொல்லி வேலையை இல்லாமல் ஆக்குனீங்க. எனக்கு வந்து கன்ஃபார்ம் நாளைக்கு அப்படின்னு சொல்லுங்கள். அப்படி பண்ணல அப்படின்னா நான் வந்து என்னனாலும் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா நாளைக்கு கன்ஃபார்ம்மா அப்படின்னு சொல்லிட்டு இந்த வார்த்தையும் பேசியிருந்தாரு. உடனே சேதனுக்கு வந்து சார் நான் கொடுத்த பேப்பரை திருப்பி வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு வாங்குறாங்க. இங்கே சுரேஷ், ராகவன், ராஜலட்சுமி, தங்கராஜுக்கு எல்லாருக்குமே ரொம்ப கடுப்பில் இருக்காங்க.